வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் கடலை பருப்பை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். அந்த குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். கடலை பருப்பில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 கப் கடலை பருப்பு எடுத்துருக்கிறேன். இல்லாட்டில் 250 கிராம் கடலை பருப்பு. இப்போ நான் இந்த கடலை பருப்பை ப்ரெஷர் குக்கரில் தான் அவிக்க போகிறேன். இப்போ நான் அவிக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரெஷர் குக்கருக்குள்ள இந்த கடலைப்பருப்பை நாங்கள் இப்போ போட்டு நல்லா ஒரு 2-3 நேரம் கழுவி எடுக்கணும். இந்த கடலைப்பருப்பை நான் இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா 2-3 தண்ணியில் கழுவி எடுத்திருக்கிறேன். பார்க்க தெரியுது. இப்போ நான் இந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட வேணும். இதில் நான் 8 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். 2 கப் கடலைப்பருப்புக்கு 8 கப் தண்ணி விட வேணும். அப்போ தான் அது நாங்கள் ப்ரெஷரில் அவிக்க கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் நல்லா அவிஞ்சி வரும். இதில் நான் நல்ல பெரிய தக்காளி பழமாக நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 எடுத்துருக்கிறேன். அதையும் பாதியாக வெட்டிட்டு அந்த கடலைப்பருப்புக்குள்ளேயே நாங்கள் போடுவோம். இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். இந்த மஞ்சள் தூளையும் கடலைப்பருப்புக்குள்ளேயே போடுவோம். இதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கல் உப்பையும் அதுக்குள்ளேயே போடுவோம். நான் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு 5 விசில் வரும் வரையும் அவிய விடுவோம். இப்போ இதில் 5 விசில் வந்துட்டுது. அடுப்பை நிப்பாட்டிட்டு அப்படியே நீங்கள் விட்டு விடுங்கோ. உடனும் ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு குழம்புக்கு உள்ளியும் நற்சீரகமும் மிளகும் இடித்து போட வேணும். இதில் நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நற்சீரகம் இருக்குது. அதையும் எடுத்து நாங்கள் தனியாக முதல் 2ஐயும் சேர்த்து இடிக்கணும். நல்லா பவுடராக இடித்து எடுக்க வேணும். இப்போ அதை நாங்கள் பவுடராக இடித்து எடுப்போம். இப்போ இது நல்லா பவுடராக இடிபட்டு வந்துட்டுது. இதில் நான் 15 உள்ளி எடுத்திருக்கிறேன். இந்த 15 உள்ளியை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு இடிக்கணும். ஒவண்டா போட்டு இடிச்செடுப்போம். அப்போ தான் கொஞ்சம் அந்த மிளகும் சீரகமும் சேர்ந்து இடிபடும். இப்போ நாங்கள் இதையும் போட்டு நல்லா இடிச்செடுப்போம். இப்போ இந்த மிளகும் உள்ளி சின்ன சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா இடிச்செடுத்தாச்சுது. இப்போ இந்த கடலைப்பருப்பு குழம்புக்கு வெங்காயம் செத்தல் மிளகாய் தாளிச்செடுக்க வேணும். அதுக்கு நான் ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு சட்டி சூடானதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதில் 4 குண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன். செத்தல் மிளகாய் நீட்டு செத்தல் மிளகாய்னா நீங்கள் சின்ன வெட்டி போட்டு போடலாம். இது எல்லாத்தையும் போட்டு ஒருக்கா வதக்கி விடுங்கோ. இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் சின்ன வெட்டி இருக்கிறேன். அதையும் போட்டு இதுக்குள்ள நல்லா இருக்க எண்ணெயில் வதக்கி விடுங்கோ. இப்போ இந்த வெங்காயம் நல்லா 2 நிமிஷம் வதங்கிட்டுது. இப்போ இதில் நான் 2 உள்ளி எடுத்து அதையும் சின்ன வெட்டி இருக்கிறேன். அதுக்குள்ளே போட்டு விடுவோம். 5லிருந்து 6 மிளகு எடுத்திருக்கிறேன். அந்த மிளகையும் அதுக்குள்ளேயே போட்டு திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட வேணும். இப்போ இந்த வெங்காயம் திரும்பவும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிட்டுது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. அதையும் கழுவி போட்டு அதுக்குள்ளேயே போட்டு திரும்பவும் வெங்காயத்தோடு வதக்கி விடுவோம். இப்போ இந்த வெங்காயம் செத்தல் மிளகாய் கருவேப்பிலை உள்ளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இதை இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஆறி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த குக்கரை மூடியை திறந்து விடலாம். கடலைப்பருப்பும் தக்காளி பழமும் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. கடலைப்பருப்பு நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்படி இந்த பதத்தில் எடுத்தாலே காணும். இப்போ நாங்கள் ஒரு நல்ல அகப்பையொண்டை வச்சு நல்லா கலந்து விட வேணும். கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி பழத்தின் தோலை நாங்கள் உரிச்சு எடுக்கணும்.
அது அவிஞ்சபடியாக ஈஸியாக அந்த தக்காளி பழ தோல் வந்துடும். இப்போ அதை நாங்கள் எடுத்து விடலாம். இப்போ நாங்கள் இதை தக்காளி பழத்தின் தோலை எடுத்துட்டு திரும்பவும் அடுப்பில் இதை வச்சு அடுப்பை ஆன் பண்ணி விடுங்கோ. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது அடுப்பில் இருந்து அப்படியே அவிய வேணும். இதுக்கு நான் இப்போ இதில் 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறேன். அந்த பச்சை மிளகாய் அதுக்குள்ளே போடுவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இருக்குது. இந்த பெருங்காயத்தூளையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா கலந்து விட வேணும். இப்போ இந்த கடலைப்பருப்பை நாங்கள் இந்த அகப்பேண்ட பின்பக்கத்தால் கொஞ்சம் மசிச்சு விட்டால் அது கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வரும். அப்போ நல்லா இருக்கும் அந்த குழம்புக்கு. இதே மாதிரி மசிச்சு அந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்கோ. இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு போடுவோம். நாங்கள் முதல் கடலைப்பருப்பு அவிய வைக்க உப்பு போட்டபடியாக திரும்ப பார்த்து தான் போட வேணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடலாம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் இடித்து வச்ச உள்ளி, மிளகு, சின்ன சீரகம் அது அவ்வளோத்தையும் போடுவோம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட வேணும். இப்போ இதில் நாங்கள் தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை, செத்தல் மிளகாய் அதையும் அதுக்குள்ளேயே கொட்டி கிளறி விடுவோம் நல்லா. இப்போ நீங்கள் இந்த தாளித்த சட்டிக்கு கொஞ்சம் குழம்புல எடுத்து அப்படி கலக்கி போட்டு விட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த எண்ணெயும் அதுக்குள்ளே கிடக்க. இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை எடுத்துருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன வெட்டிட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். உப்பை நீங்கள் சரி பார்த்து கொள்ளலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை. இப்போ இந்த கடலைப்பருப்பு குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுது. இப்போ நீங்கள் இதை அடுப்பை நிப்பாட்டி போட்டு எடுக்கலாம். இப்போ நல்ல ஒரு டேஸ்டான கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டுது. ஒரு வித்தியாசமான குழம்பு இது. நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எந்த கறியுமே தேவையில்லை, தனியாக இந்த கறி மட்டுமே போதும். இந்த கடலைப்பருப்பு குழம்புக்கு நீங்கள் எந்த வகையான சோறும் பாவிக்கலாம். நல்ல சூடான ஒரு சோறும் வச்சு இந்த கடலைப்பருப்பு குழம்பையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு வேறு எந்த கறியும் நீங்கள் பாவிக்க தேவையில்லை. இந்த கடலைப்பருப்பு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினாத்தான் நான் அடுத்து ஏதாவது புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.